ஆமா மாப்பிள்ள, காலையிலேருந்து சிவகாமி அர்ச்சனாவையும் பிரியாவையும் பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா. ஏங்க என் தவிப்பை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? என் பொண்ணுங்களை நான் இப்பவே பார்த்தாகணும், வாங்க போலாம். தாராளமா நீ போய் பார்த்துட்டு வா, நான் வரல. இப்படிப்பட்ட அம்மாவை வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு அவ அப்படி என்னமா தப்பு பண்ணிட்டா? ஒவ்வொரு தடவையும் உங்களை தேடி வரும்போது எங்களை அவமானப்படுத்தினியே, அதுக்கு என்ன காரணம்? காவியா கல்யாணத்தப்போ மண்டபத்திலேருந்து உங்களை வெளியே போக சொன்னமே, அதானே காரணம்? அதுக்குண்டான விளக்கத்தை உங்ககிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் இப்படி கோபப்பட்டுக்கிட்டு இருந்தா இது எந்த விதத்துல நியாயம்? ஒருவேளை அப்ப நீங்க தான் முக்கியம் சொல்லி காவியா கழுத்துல தாலி ஏறாம அவ கல்யாணம் நின்னு போயிருந்தா அதை பார்த்து நீ சந்தோஷப்பட்டிருப்பியா? சொல்லு அர்ச்சனா. என்ன பாவமோ துரதிருஷ்டமோ, நாங்க பெத்த 3 பொண்ணுங்க கிட்டையும் அன்பாவும் பாசமாவும் இருக்கிறதுக்கு எங்களுக்கு உடுப்பன இல்லை. ஏதோ ஆறுதலுக்கு உங்க அண்ணன் இருக்கான், இல்லைனா நாங்க அனாதை தான். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க அர்ச்சனா, என்ன இருந்தாலும் பெத்தவங்களுடைய மனசை நோகடிக்கிறவங்களோட வாழ்க்கை என்னைக்குமே நல்லா. என்னங்க நீங்க அவசரப்பட்டு உங்க வாயால எதுவும் சொல்லிடாதீங்க. பாவம், இப்பதான் உயிருக்கு போராடி எமங்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கா. வாயு வயிறுமா இருக்கிற பொண்ண எனக்கு ஆறுதல் சொல்றதா நினைச்சு வார்த்தையை விட்டு அவ மனசை நோகடிக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. பாத்தியா, இதுதான் தாய் பாசங்கிறது. இந்த நிலைமையில கூட அவ உன்னை பத்தி தான் கவலைப்படுறா. அப்படிப்பட்ட தாயையா நீ வெறுத்து ஒதுக்குற? போதுமா, இன்னையோட எல்லாத்தையும் முடிச்சுக்குவோம். காலம்தான் எல்லா காயத்துக்கும் சிறந்த மருந்துன்னு சொல்லுவேன். ஆனா அது ஓ விஷயத்துல பொய்யா போச்சே. எங்களுக்கு மூத்த பொண்ணுன்னு ஒருத்தி இருந்தாங்கிறதையே நாங்க மறந்துடுறோம். இனிமே உன் முகத்திலேயே முழிக்க மாட்டோம். போதுமா? வா சிவகாமி, போலாம். ஒரு நிமிஷம் இல்லைங்க அர்ச்சனா, மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை இருந்தா உங்க அப்பா வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கும். அப்படி நீ உங்களை வெறுக்கிற அளவுக்கு அவங்க என்ன பெரிய பாவம் செஞ்சுட்டாங்க? ஒரு வகையில பார்த்தா அன்னைக்கு மண்டபத்துல என்ன அவமானப்படுத்தாங்க தானே நீ அவங்க கிட்ட இப்படி நடந்துக்கிற. ஆனா அது அவங்க தப்பு பட்டோம் இல்லையே, அதுக்கு நானும் தானே ஒரு காரணமா இருந்தேன். தாய் பாசத்தை காமிச்சு என்னை ஏமாத்தி எனக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கே நான் நல்லதானே நினைச்சிட்டு இருக்கேன். அவங்க நல்லது கட்டத்துல இன்னைக்கு வரைக்கும் அக்கறை காமிச்சு தானே இருக்கிறேன். ஆனா எனக்கு பொண்டாட்டியா இருக்கிற நீ எந்த தப்பும் செய்யாம தர்ம சங்கடத்துல மாட்டிக்கிட்டு என்ன மண்டபத்தை விட்டு வெளில போக சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் அவங்களை தண்டிச்சிட்டு இருக்கியே. இது ரொம்ப தப்பா இருச்சுன்னா இது உன்கிட்ட நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீ வேணா அவங்கள உன்னோட தாய் இல்லைன்னு சொல்லலாம், ஆனா நான் அவங்களை என்னோட தாயா ஏத்துக்கிறேன். எங்க அம்மாவோட முகத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அம்மா அம்மான்னு நான் யாரும் மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தேனோ அவங்கள என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்க. பாசம் வச்சிருந்தவங்க தூக்கி எறிஞ்சா அந்த வலியும் வேதனையும் எப்படி இருக்கும்னு அனுபவபூர்வமா நான் உணர்ந்தவன். உங்களுக்கு அந்த வலியும் வேதனையும் வேண்டாம். உங்களோட வேதனை கண்டிப்பா அர்ச்சனாவையும் பாதிக்கும். இப்ப சொல்றேன், நான் உங்களை என்னோட தாயா நினைக்கிறேன். நீங்க என்ன உங்க மகனா ஏத்துப்பீங்களா? இவ்வளவு நல்ல பிள்ளைய, உத்தமமான பிள்ளைய படிக்கலைங்கிற ஒரே காரணத்துக்காக நான் எப்படி எல்லாமோ அவமானப்படுத்தி இருக்கேன். அது எதையுமே மனசுல வச்சுக்காம என்ன உங்க அம்மாவா ஏத்துக்கிட்டீங்களே. நீங்க நான் பெறாத புள்ள, நீங்களும் எனக்கு புள்ளதான். நீங்க
நீங்க எனக்கு மருமகனா கிடைச்சது நான் எந்த ஜென்மத்திலயும் பண்ண புண்ணியப்பா. போதும்பா போதும். என் வயித்துல பிறந்ததுங்களா என்ன ஒதுக்கி தள்ளாலும் பரவாயில்ல. நீங்க எனக்கு பிள்ளையா கிடைச்சிருக்கீங்களே அதுவே எனக்கு போதும்பா. போதும், எனக்கு போதும்பா. அம்மா, என்னையாமா அம்மான்னு கூப்பிட்டேன்? ஆமாம்மா. அம்மாடி என் தங்கம். அர்ச்சனா, என்ன மன்னிச்சிடுமா. ஏண்டா? நீ என் புருஷனை மதிக்காம வெறுத்து ஒதுக்குனதுனாலதான் நான் உன் மேல கோவமா இருந்தேன். எப்ப அவரை உனக்கு மருமகனை கிடைக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கோன்னு சொன்னியோ அப்பவே உன் மேல இருந்த கோவம் எல்லாம் போயிடுச்சுமா. என்ன மன்னிச்சிடுமா. என்னடா நீ என் தங்கம். சுட்டி டிவி வைங்கப்பா. இருமா, நியூஸ் முடிஞ்சதும் போடுறேன். ரம்யா. பாட்டி. அப்பா. அம்மா, என்னாச்சுமா? கையில கட்டு போட்டிருக்கீங்க. அத்தை, மாமா, அத்தைக்கு என்னாச்சு? ஆமா, நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? நாங்க 2 பேரும் தான் வந்து வீட்டையே திறந்தோம். சொல்லுங்கப்பா, கேக்குறோம்ல. அம்மாக்கு என்னாச்சு? ஏன் கையில கட்டு போட்டிருக்காங்க? எங்க போயிட்டு வரீங்க? அர்ச்சனாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம். ஏன்பா, அர்ச்சனாக்கு என்னாச்சு? ஆபீஸ்ல இருந்தப்போ உங்க அம்மா ஃபோன் பண்ணி உடனே புறட்டுவாங்கன்னா நானும் பதறி போய் வந்தேன். என்ன ஏதுன்னு விசாரிச்சப்போ காலையிலேருந்து கண்ணு துடிச்சுக்கிட்டு இருக்குங்க. அர்ச்சனாவுக்கும் பிரியாவுக்கும் ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. உடனே வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலான்னா நான் எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, என்னால வர முடியாதுன்னு சொல்லி கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் கோயில் குருக்கள் ஃபோன் பண்ணாரு. என்ன பண்ணீங்க? இவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா நாங்களும் வந்திருப்போம்ல. அர்ச்சனாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போகும்போது உனக்கு ஃபோன் பண்ணலான்னு தான்ப்பா நினைச்சேன். ஆனா மாப்பிள்ள தான் வேணான்னு தடுத்துட்டாரு. மாப்பிள்ள தடுத்துட்டாரா? ஏன்பா? உனக்கு விஷயம் தெரியாதுல்ல, பிரியா விஷயத்துல தான் ஆண்டவனுக்கு கருணையே இல்லாம போயிடுச்சு. என்னப்பா சொல்றீங்க? ஏற்கனவே கழுத்துல தாலி இல்லாம வயிற்றுல குழந்தைய சுமந்துக்கிட்டு அந்த குழந்தைக்காகத்தான் நான் வாழ போறேன், அந்த குழந்தை தான் என்னுடைய எதிர்காலம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த குழந்தை ஆரோக்கியமா இல்லைன்னு டாக்டர் சொன்னதா மாப்பிள்ள சொன்னார்ப்பா. பிரியா வயித்துல வளர்ற குழந்தை ஆரோக்கியமா இல்லையா? என்ன மாமா சொல்றீங்க? ஆமாம்மா, ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல குழந்தையோட உறுப்புகள் சரியான வளர்ச்சி இல்லையா. குழந்தை உயிரோட பிறக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்களாம். அவ எதுக்குமே கொடுத்து வைக்காம போயிட்டா. அவசர அவசரமா குழந்தைய வாங்கிக்கிட்டவளுக்கு அதை நல்லபடியா பெத்தெடுக்கிற பாக்கியம் கிடைக்காம போயிடுச்சு. இந்த விஷயம் பிரியாக்கு தெரியாது. நாமெல்லாம் கும்பலா போனா பேச்சு வாக்குல இதை அவகிட்ட சொல்லிடுவோமோன்னு பயந்துதான் மாப்பிள்ள வர வேண்டான்னு சொல்லிட்டாரு. அம்மா, வருத்தப்படாதீங்கம்மா. பிரியா வயித்துல இருக்கிற குழந்தை ஆரோக்கியம் இல்லாம போனது ஒரு வகையில நல்லதா போச்சு. என்னடா சொல்ற? கோவப்படாதீங்கம்மா. நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. பிரியா வயித்துல இருக்கிற அந்த குழந்தை ஒரு அவமானச்சுன்னு தான். அந்த குழந்தைய பெத்து வளர்க்கறதான் அவளுடைய லட்சியம் நினைச்சிட்டு இருக்கா. அந்த குழந்தை பிறந்து இறந்தாலோ இல்ல இறந்து பிறந்தாலோ என்ன, கொஞ்ச நாளைக்கு அழுவா. அதுக்கப்புறம் அவளை சமாதானப்படுத்தி அவளை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்ச ஒரு நல்லவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா பிரியா வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லையாம்மா?
அந்த குழந்தை இருக்கிறது தாமா ஒரு வகையில் பிரியாவோட எதிர்காலத்துக்கு அடைஞ்சல். அதனால தாமா சொல்கிறேன். ஆஹா, கடைசியில பிரியா நம்ம அண்ணனுக்கு கிடைக்க மாட்டாளா? ஏதாவது பண்ணி ஆகணுமே. என்ன பிரியா, என்னாச்சு? அக்கா வந்துட்டாங்க. இதோ வரேன். அக்கா, உடம்பு எப்படிக்கா இருக்கு? அக்கா, என்னக்காச்சு? மயக்க போட்டு விழுந்துட்டீங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாதாரண மயக்கம் தான். என்னக்கா சாதாரண மயக்கத்துக்கா இவ்வளவு நேரம்? அது இந்த ஸ்கேனு எக்ஸ்ரேலாம் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. செல்வம், நான் வீட்டுக்கு கிளம்புறேன். எப்படிக்கா இருக்கு? மாமா கொடுங்க. அக்கா நீ வாக்கா. சரிக்கா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறம் வந்து பாக்குறேன். அக்கா நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் சமையல் வேலையை பாக்குறேன். பிரியா, நீ ரெஸ்ட் எடு, நான் போய் சமைக்கிறேன். என்னக்கா நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான் வந்திருக்க, சமையல் வேலையை நான் பாக்குறேன், நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஏய், வை பிரியா. எப்படி என்னக்கா? நீ எந்த வேலையும் செய்ய வேணாம். பிரசவ நேரத்துல ஓடி ஆடி வேலை செஞ்சாதான் எனக்கு நல்லபடியா பிரசவம் ஆகும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. நீ போய் ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன். பாருங்க மாமா, அக்கா எப்படி சொல்றாங்கன்னு. உங்க அக்கா சொல்றதுதான் சரி. வேலையை அவ பாத்துக்கிட்டோம், நீ ரெஸ்ட் எடு. போங்க மாமா, எப்ப பார்த்தாலும் என்ன நோயாளி மாதிரி ட்ரீட் பண்றீங்க. பிரியா, பிரியா என்னாச்சு? என்னாச்சு பிரியா? ஒண்ணும் இல்ல, வயித்துக்குள்ள குழந்தை பொறலுது போல இருக்கு, அதான் வயிறு கூசுது. உள்ள குழந்தை எட்டி உதைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமாவும் பூரிப்பாவும் இருக்கு தெரியுமா? பொண்ணா பிறந்த ஒவ்வொருத்தருமே இந்த சந்தோஷத்தை அனுபவிச்சே ஆகணும். அப்பதான் இந்த ஜென்மம் எடுத்ததே முழுமடையும். உனக்கும் இது மாதிரி அனுபவம் ஏற்பட்டிருக்கும்ல? உன் குழந்தையும் இது மாதிரி உன்னை எட்டி உதைச்சிருக்கோம்ல? ஆனா இத பத்தி ஒரு தடவை கூட நீ என்கிட்ட சொன்னதே இல்லையே. அது சரி, நீ சரியான சோம்பேறியாச்சே. உன் குழந்தையும் உன்ன மாதிரி தூங்கு மூஞ்சாதான் இருக்கும். என் குழந்தை துரு துருன்னு இருக்கும். என் குழந்தைய சிங்கக்குட்டி மாதிரி பெத்தெடுப்பேன் தெரியுமா? ஐயோ அக்கா, நான் சும்மா தமாஷுக்கு தான் சொன்னேன். உன் குழந்தையும் துரு துருன்னு தான் இருக்கும். என்னக்கா நீ இதுக்கெல்லாம் போய் கண் கலங்கிட்டு? மாமா, அக்கா அழாதக்கா. சாரி. சரி பிரியா, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. அக்கா சமையல் வேலையை பாப்பா. நான் பக்கத்து கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்.